வேற்றுமை தொகைக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன அப்படின்னாக்க, பொதுவாக நான் டெஃபினேஷன் சொல்லும்போது, அதாவது விதியை சொல்லும்போதே, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வருவது. இதெல்லாம் எனக்கு புரியலை மேம், ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு வினைப்பகுதியை அடுத்து பெயர் வந்து அதற்கு இடையில் இடைநிலைகள் மறைந்து வருவது. அதை தான் நான் சொல்கிறேன். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரே சொல்லை போல் தெரிவது வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக இது சான்று சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். உதாரணமாக வந்து இப்போ கொள்களிர்னு சொல்லியிருக்கேன். இங்கே சான்று வந்து கொள்களிர் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்க காலங்காட்டும் இடைநிலைகள் இங்கே இருக்குது. இடைநிலைனா வந்து காலத்தை உணர்த்துவதுன்னு சொல்லிருக்கும். பெயர் ஒரு வினைப்பகுதியை தொடர்ந்து பெயர் இருக்கணும்னு. கொல் என்பது வினைப்பகுதி, களிறு என்ற பெயர் இருக்கு. இதற்கு இடையில வந்து இடைநிலைகள் மறைந்து வந்துள்ளது. எப்படி பெயரச்ச விகுதினாக்க, இந்த வினைத்தொகையை பார்த்தாக்க இந்த வினைத்தொகையில் 3 கால உருவுகளும் மறைந்து நிற்கும். கொள்களிறு அப்படிங்கிறது கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. அப்போ கொன்ற களிறுங்கும் போது இறந்த கால பெயரச்சம். வினா கேட்கும்போது அப்படி தான் கேட்பாங்க. வினைத்தொகை சான்ற கொடுத்துட்டு பெயரச்சமாக மாற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ கொன்ற களிறு இறந்த கால பெயரச்சம், கொல்கின்ற களிறு அப்படிங்கும்போது நிகழ்கால பெயரச்சம், கொல்லும் களிறு அப்படிங்கும்போது எதிர்கால பெயரச்சம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே வினைப்பகுதி, இங்கே பெயர் இருக்குது, இடைநிலைகள் மறைஞ்சு வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியணுன்னாக்க ஊறுகாய் எடுத்துக்கங்க. ஊறுகாயில் பார்த்தீங்கன்னாக்க ஊறுகாய்ங்கிறது வினைத்தொகை. இதில் வந்து இறந்த கால பெயரச்சம்னா ஊறிய காய், நிகழ்கால பெயரச்சம்னா ஊறுகின்ற காய், எதிர்கால பெயரச்சம்னா ஊறும் காய். ஈஸியாக வினைத்தொகையை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒன்று சொல்கிறேன். 2 சொல்ல இருக்கும் எல்லாமே தொகையில். 2வது சொல்ல மறைச்சிக்கோ. முதல் சொல் வந்து கட்டளை பொருளை தரணும். எந்த சான்றா இருந்தாலும் விடுகணை, கொள்களிறு, ஊறுகாய். ஊறுகாய் வந்து காயை மறைச்சிக்கோ, ஊறு என்பது வந்து உனக்கு கட்டளை பொருளை தரும். கொள்களிரில் களிரை மறைச்சுண்டா கொல் என்பது வந்து கட்டளை பொருளை தரும். வினைத்தொகையை அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இலக்கண நெறியில் கேட்கும்போது வினைத்தொகையை கண்டுபிடிக்கிறது அப்படி தான். தாழ்குழல், தாழ்குழல், குழல்னா வந்து தலைமுடி. அப்போ குழலை மறைச்சுட்டாக்க தாழ் என்பது வந்து உனக்கு கட்டளை பொருளை தருவதால் அது வினைத்தொகை. இலக்கணத்தை தயவு செய்து வந்து உங்கள்கிட்ட அந்நியப்படுத்தாதீங்க. நீங்கள் பேசுறது தான் இலக்கணம், அவ்வளோதான். அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி மறைந்து நின்று ஒரு வினைப்பகுதியை அடுத்து பெயர் வருவது வினைத்தொகை எனப்படும். விடுகணை, அலைக்கடல், தாழ்குழல் எல்லாமே வந்து வினைத்தொகைக்குரிய சான்று. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பண்புத்தொகை. உலகத்தில் பண்பு இல்லாதவங்களே உலகத்தில் யாருமே கிடையாது. பண்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வினைத்தொகைக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆடு, கொடி, அலைக்கடல் போன்றவையெல்லாம் பண்பு தொகையை நம்ம பார்க்கலாம். பண்பு அப்படின்னா வந்து உலகத்தில் உள்ள பொருள்கள் வந்து நிறம் ஒரு பண்பு, வடிவம் ஒரு பண்பு, சுவை ஒரு பண்பு, அளவு ஒரு பண்பு. இப்போ இந்த பண்புருவுகள் வந்து அதாவது 2 பெயர் சொல்லுக்கிடையே அதாவது பெயர் சொல்லுக்கிடையில் வந்து மை என்ற பண்பு 2 சொற்களுக்கிடையே பண்புருவுகள் மறைந்து வருவது உனக்கு வந்து பண்பு தொகை எனப்படும். பண்புருவுகள் அப்படிங்கிறச்ச வந்து மை 2 சொற்களுக்கிடையே மை, ஆன, ஆகிய என்ற பண்புருவு மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். அப்போ என்ன பண்பு தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னாக்க, அது நிற பண்பு தொகை, சுவை பண்பு, இதெல்லாம் வந்து ஒரு பண்பு. நிறம் ஒரு பண்பு, சுவை ஒரு பண்பு, அளவு ஒரு பண்பு, வடிவம் ஒரு பண்பு. ஆனால் பண்புருவுகள் சொல்லும்போது மை, ஆன, ஆகிய. இப்போ நிற பண்பு தொகை அப்படிங்கும்போது செந்தாமரை. ஈஸியாக பண்பு தொகையை உனக்கு புரிஞ்சுக்கணுன்னாக்க பிரித்து பாருங்க. செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை. செம்மை கூட்டல் தாமரைனா செம்மை ஆகிய, செம்மை என்பது ஒரு நிறம். அப்போ செம்மையாகிய தாமரை. அப்புறம் வந்து அளவு பண்பு தொகை. அளவுனா என்ன? கவுண்டிங். முக்கோல் 3 ஆகிய கோல். சுவை பண்பு தொகை.
சுவை பண்பு தொகைனாக்க எல்லாமே உலகத்தில் அறுசுவை இருக்கு, அந்த சுவை வரும், மை விகுதி கட்டாயமாக இருக்கும். இன்சொல்னாக்க இனிமை ஆகிய சொல், ஆகிய என்ற பண்புருவு வந்து உனக்கு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதற்கப்புறம் வந்து வடிவ பண்பு தொகை, வட்டக்கல், சதுரப்பலகை, வட்டமாகிய கல், சதுரமாகிய பலகை. இப்போ மை, ஆன, ஆகிய என்ற பண்புருவுகள் ரெண்டு சொற்களுக்கிடையே மறைந்து வருவது உனக்கு வந்து பண்பு தொகை எனப்படும். இந்த பண்பு தொகையிலே ஒரு துணையாக ஒன்று இருக்கு, அது பேர் என்னன்னாக்க இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகைனா என்ன? ரெண்டு பெயர் ஒட்டிக்கிட்டு வந்து நிற்குதுப்பா அப்படிங்கிறோம். என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு? இதுக்கு ஒரு விதி சொல்கிறாங்க. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னுமாக நின்று அவற்றிற்கிடையே பண்புருவுகள் மறைந்து வருவது. எல்லாத்துக்கும் விதி சொல்லிடுறீங்க, எங்களுக்கு புரிய முடியாது சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிப்பா. நீங்கள் பொதுவாக வந்து ஆங்கிலத்தில் பார்ப்பீங்க, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் ஒன்று இருக்கும். இப்போ மரம் அப்படிங்கிறது காமன் நவுன், இதை ப்ராப்பர் நவுன் சொன்னால் ஆலமரம், மாமரம். அதுதான் இங்கே இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு இலக்கண ஆசிரியர்கள் புதுசாக சொல்கிறாங்க. அவங்க பழசாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இருபெயரொட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னுமாக இருந்து அவற்றிற்கிடையே மை, ஆன, ஆகிய என்ற பண்புருவுகள் மறைந்து வருவது. கீரை அப்படிங்கிறத வந்து இருபெயரொட்டு பண்பு தொகையாக மாற்றினாக்க அகத்திக்கீரை. பாம்பு இருபெயரொட்டு பண்பு தொகையாக்குனாக்க சாரை பாம்பு. திங்கள், திங்கள்னா மாதம், இருபெயரொட்டு பண்பு தொகையாக்குனாக்க மார்கழி திங்கள். நாடு இருபெயரொட்டு பண்பு தொகையாக்குனாக்க இந்திய நாடு. அதே போல பழம் இருபெயரொட்டு பண்பு தொகையாக்குனாக்க பலாப்பழம். கீரை சொல்லிட்டேன், சாரை பாம்பு சொல்லிட்டோம். பூ அப்படின்னா மல்லிகை பூ என்பது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னுமாக இருந்து, இப்போ பொதுப்பெயர் வந்து மரம், சிறப்பாக வந்து ஒன்று சொல்லு அப்படின்னாக்கா பனை மரம், மாமரம் அப்படிங்கிறது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை ஒட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ரெண்டு பெயர்கள் வந்து பண்பு தொகை கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஓமை தொகை. அதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.